1888லேருந்து ஒரு ஆட்டத்த பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரிச்சர்ட் கிளாவின் கிரிஃபித் அப்படிங்கிற பிளேயர் இருக்கும். பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணுற பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டேட்டாபேஸில கிடையாது. ஸோ கேம் வந்து E4 ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலா இது வந்து ரோய் லோப்பஸ் தான். ரோய் லோப்பஸ்ல மார்டிமர் ட்ராப், அதாவது மார்டிமர் ட்ராப் நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ட்ராப் வந்து உருவான ஆட்டம் தான் அது. ஸோ நார்மலான ஒரு ரோய் லோப்பஸ் ஆட்டம் வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பிளாக் இது ஒரு மாரியான ஒரு ரீட்ரீட்டிங் மூவ் பண்ணி ஒரு சின்ன ட்ராப் செட்டப் பண்ண பார்க்குறாரு. ஏன்னா இந்த பானை வெட்டினதுக்கப்புறம் C6, ஏன்னா நைட் எல்லாம் வெட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பான் வந்து ஃப்ரீயாக இருக்கும். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா குயின் A5 செக் வச்சு அந்த நைட்டை வந்து வெட்டிடலாம். அதுதான் வந்து பிளாக்கோட ஐடியா. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பான் C6 விளையானதுக்கப்புறம் பிஷப்பை மூவ் பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல ஒரு பிரில்லியண்ட்டான பிஷப் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறாரு. ஏன்னா இந்த இடத்துல 3 மூவ் லைக் D6, D5 அண்ட் நைட் G6 தான் ஆப்ஷன். பட் கேமில் அவர் வந்து பிஷப்பை க்ரீடியாக வெட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மதர் செக்மேட் ஆகிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காம தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஷார்ட்ஸ் கேமை நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அனுப்புங்க.